வீடியோ தான் நீ பார்க்க போகிறோம். சப்பாத்தி போடுறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு செய்ய. பட்டர் உருக்கி வச்சிருக்குங்க, அதையும் கொஞ்சம் சேர்த்து. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பட்டர் உருக்கி அதில் ஊற்றி கொஞ்சம் செஞ்சு பாருங்கள், சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. கஸ்தூரி மேத்தி போட்டு பண்ணாக்கா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும். இப்போ இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு நம்ம போட கொஞ்சம் நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க, சப்பாத்தி நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இப்போ வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் அது மேலே கொஞ்சம் ஊற்றி அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் கொஞ்சம் மேலே ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சப்பாத்தி போடுறப்ப இதை எடுத்துக்கலாம். இப்போ காளான் கிரேவி வைக்கிறதுக்கு நான் குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து காளான் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ அதில் போடுறதுக்கு மராட்டி மொக்கு 1, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு 1/2 துண்டு பட்டை, கிராம்பு ஒரு 3 கிராம்பு, இது வந்து கடல் பாசிங்க, அதையும் போட்டுக்கிறேன், பிரியாணி இலை இதை போட்டுடலாம். அது போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த ஸ்பூனால் 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கிடுறேன். நல்லா வதங்கிட்டே இருக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிட்டுங்க. அது வதங்கினதுக்குள்ளே நான் இந்த குருமாவுக்கு ஒரு 5 முந்திரி பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா போட்டு இதில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது ஊறிட்டு இதில் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு இதுக்கு குருமாவுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு அரைச்சது தாங்க, அதில் நான் தேங்காய் பூ போட்டு அரைச்சிக்கிறேன். அது குருமாவுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய், அதில் வந்து ஊற வச்ச கசகசா முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிக்கிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதங்கிட்டு காளானை போட்டுக்கிறேன். இது வந்து காளான் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு காளானை 4ஆக கட் பண்ணுங்க. நல்லா பெரிய பெரிய சைஸாக போடுங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடக்குள்ள வந்து காளான் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றப்ப இருக்கும். ரொம்ப குட்டியாக கட் பண்ணோம்னா அது ரொம்ப சுருங்கின மாதிரி இருக்குது, காளான் இருக்கிறதே தெரியாது. அதனால் நான் இந்த அளவு இந்த சைஸ் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கணும். இப்போ காளான் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன், காரத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. குழம்பு பொடி ஒரு ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம்.
மசாலாலாம் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. வதங்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ நீங்கள் அந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் சேர்த்து தாங்க அதிகமாக தாங்க வைக்கிறேன். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் ஊற்றி கிரேவி வைக்கிறேன். இந்த சொம்பில் 3/4 சொம்பு தண்ணி ஊற்றிடுங்க. நீங்கள் தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. இது தேவையான அளவு கல் உப்பு போட்டுடலாம். உப்பு மிளகாத்தூள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி அதில் சேர்த்துடலாம். இப்போ வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா போட்டு வச்சுட்டு தேங்காவை அரைச்சிக்கிறேன். இந்த அளவு பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். குருமா கொதிச்சுன்னு கொதிக்கிட்டுங்க. மூடி விட்டுறேன். குருமா கொதிக்கிட்டு கொஞ்ச நேரம். இந்த அளவு நல்லா திக்காக கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சதை ஊற்றிடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். மூடி விட்டுறேன். தேங்காய் ஊற்றி குருமா நல்லா கொதிச்சிடுதுங்க. இந்த அளவு திக்காக வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவு நல்லா தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா குருமா வந்து கட்டியாக வந்துடுது. மஷ்ரூம் குருமா இந்த பாருங்கள், மஷ்ரூமும் நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக தெரியல பாருங்கள். இந்த அளவுக்கு குருமா கட்டியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். குருமா நல்லா கொதிச்சிட்டு இப்போ நான் வேறு ஏனத்தில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். மாவு உருட்டி வச்சுட்டேங்க. உருட்டி வச்ச மாவை எடுத்து சப்பாத்தி போட்டுடலாம். இந்த சைஸுக்கு சப்பாத்தியை நல்லா ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி தேய்ச்சியாச்சு. இந்த சப்பாத்தி இந்த அளவு ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் அதை பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா சப்பாத்தி தேய்ச்சி முடிச்சிட்டேங்க. இப்போ வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைகள் காயட்டும். எல்லா சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். தோசைகள் காய்ஞ்சிட்டு சப்பாத்தி போட்டுடுறேன். இந்த அளவு லைட்டாக சூடு இறங்கட்டும். ஒரு திருப்பி போட்டுட்டு இந்த பக்கம் மறுபடியும் இன்னொரு பக்கமும் நல்லா கொஞ்சம் சூடு இறக்குங்க. சூடு இறங்கும். மறுபடியும் அதை திருப்பி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றினா நல்லா சப்பாத்தி இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம போட்டு அது வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றக்கூட நீங்கள் இந்த மாதிரி சூடு இருக்குது ஒரு பக்கம் சூடு ஏறிட்டு மறுபக்கமும் அது மாதிரி திருப்பி போட்டு அது லைட்டாக சூடு இறங்கும். நீங்கள் எண்ணெய் ஊற்றி விட்டாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் போல சப்பாத்தி. இங்கே பாருங்க, ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இல்லை சப்பாத்தி போட்டாச்சுங்க. சப்பாத்தி போட்டாச்சு, ரெடி ஆயிடுது. குருமாவும் ரெடியாக இருக்கு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம்.
நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. குருமாவும் நல்லா டேஸ்ட்டு, காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தது. இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம வீட்டு டின்னர் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.